சர்வதேச அளவுல பல விருதுகள வாங்குன ஈசல்ன்ற குறும்படத்தில நான் வில்லனா நடிச்சிருந்தேங்க. இந்த படம் குறும்படம் எனக்கு மிகப்பெரிய பேர் எடுத்துக் குடுத்தது. இந்த படத்தை இயக்கியவர் பார்த்தீங்கன்னா, செங்கோடன் மோகன்ட்டு பஞ்சு மிட்டாய்னு ஒரு திரைப்படத்த இயக்குனாருங்க. மிக திறமையான ஒரு இயக்குனர் அவரு. அவர் ஏற்கனவே பருத்தி வீரன்ற மாரி படங்கள்ல அ ஒர்க் பண்ணியிருக்காரு. டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் அமீர் சார்ட்ட. ஸோ இந்த குறும்படம் எனக்கு மிகப்பெரிய அடையாளத்த ஏற்படுத்தி குடுத்துச்சுது. இதில என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு பெருசா டயலாக்லாம் இருக்காதுங்க. ஒரு சின்ன ஒரு 2 சீன் தான் வரும் அந்த படத்தில. பட் மொத்த படத்தையுமே இந்த குறும்படத்த ஆக்கிரமிச்சுச்சுன்னு வச்சுக்கங்களேன். நெறைய பேர் என்ன திட்டுனாங்க. நெறைய சத்தம் போட்டாங்க, வஞ்சாங்க. ஏன்னா, அந்த கதாபாத்திரம் அப்படி. ஒரு பெண்ணை அது ஒரு கணவன் அது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சைக்கோ கேரக்டர் அது. அது கிரிக்கெட் பால போட்டு அடிச்சு அந்த பொண்ண அவன் கொடுமைப்படுத்துவான். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்க. ஸோ, எனக்கு இது பெரிய அனுபவம்னு வச்சுங்களேன். இந்த 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 ஒரு ஒரு படம் எந்த அளவுக்கு தாக்கத்த மத்தவங்கள ஏற்படுத்துன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் அது பெண்ணியத்துடைய விடுதலைய பத்தியும், சுதந்திரத்தையும் பத்தியும் தான் இந்த படத்தில இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கதையுடைய கருவும் அதுதான். இந்த கதையோட எண்டும் அதுதாங்க. ஸோ இந்த ஈசல் குறும்படத்தில நடிச்சது என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாதுங்க. எனக்கு மிகப்பெரிய அடையாளத்த குடுத்த குறும்படம் கூட நான் சொல்லலாங்க. இந்த குறும்படத்தில வாய்ப்பு குடுத்த இயக்குனர் மோகன் அவர்களுக்கு, செங்கோடன் மோகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன். ரொம்ப தேங்க் யூ மோகன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குறும்படத்தில எனக்கு நடிக்க வாய்ப்பு குடுத்ததுக்காக.